ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நமக்கு வந்து ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் அதில் ட்ரெயின்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ ஏற்கனவே வந்து 2 பார்ட் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இதில் இப்போ 2 ட்ரெயின் வந்து சேம் டைரக்ஷனில் போகும்போது அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன, இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ when two trains are traveling in the same direction, 2 ட்ரெயினுமே சேம் டைரக்ஷனில் போணுச்சு அப்படின்னா அதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னவா இருக்கும்னா, நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, இதுக்கு ஒரு ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? when two train are traveling in the opposite direction அப்படின்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ட்ரெயின் இந்த சைடு போகும், ஒரு ட்ரெயின் இந்த சைடு போகும் பொழுது அதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு கேட்குறாங்கன்னா அந்த 2 ஸ்பீடையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதோட ஸ்பீடு S1, இதோட ஸ்பீடு S2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ S1 + S2. இப்போ இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் எப்படி போட்டோன்னு பார்க்கலாம். 2 trains running on parallel lines are 450 meter and 350 meter long at 50 km/h, 40 km/h respectively. In what time can they pass each other if they are moving in the same direction? சேம் டைரக்ஷனாக நம்ம ஸ்பீடை என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 50 km/h, இப்போ 40 km/h இருக்குல்ல, இதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 50 - 40 எவ்வளோ, நம்மளுக்கு 10ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு கிடச்சிருச்சு, 10 km/h இருக்குது. ஓகேவா? ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, மினிட்ல இருக்குது. அதனால அதை ஃபஸ்ட்டு நம்ம மீட்டர்/செகண்டாக மாற்றிப்போம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம மினிட்டாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த 10 மீட்டர்/செகண்டாக மாற்றுறதுக்கு 5/80னால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 5, 9, 2ஆல் மல்டிப்ளை கேன்சல் பண்ணுறேன். 5 2s are 10, அப்புறம் 18 வந்து 9 2s are 18. அதனால இப்படி கிடைக்கிது. இப்போ 5 × 5 எவ்வளோ, 25/9 மீட்டர்/செகண்ட்னு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க. டைம்க்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இப்போ இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே இது லாஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஏதோ 2 இது இருக்குது, இப்போ 2 ட்ரெயின் இருக்குது, இல்லை ஒரு ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்ம், இது மாதிரி ஏதோ கொடுத்துட்டு அதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போது 450 + 350 எவ்வளோ, 450 + 350 டிவைடட் பை ஸ்பீடு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே 25. இங்கே 9ங்கிறது இப்போ இங்கே மேலே போய்டும். ஓகேவா? அப்போது 8 and இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 800 டிவைடட் பை 25 × 9 இருக்குது. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 25 1s are 25. இப்போ 100ல் எத்தனை 25 இருக்கும், நம்மளுக்கு 4. அப்போ 800ல் 8 × 4 32. 100ல் 425 இருக்குது. அப்போ 800ல் 8 × 4 32. ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, 32 × 9 செகண்ட்ஸுன்னு இருக்குது நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம வந்து மினிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? மினிட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும், நம்ம 30 இதை வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் டிவைட் பை 60 போடணும். ஏன்னா 1 minute is equal to 60 செகண்ட்ஸா. அப்போது நம்ம இந்த செகண்ட்ஸுன்னு இருக்கிற இடத்த மினிட்டாக கொண்டு வரணும். அப்போது செகண்ட் 1 செகண்ட் வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 60 minutes ஆகிடுச்சா. அதனால தான் இப்போ இந்த செகண்ட் இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 1 டிவைடட் பை 60 minutes, அதான் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ டிவைட் பண்ணுங்கள். 15 4s are 60, 8 4s are 32. அகெயின் வந்து 3 3s are 9, 3 5s are 15. வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 8 3s are 24 டிவைடட் பை 5. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 24ல் எத்தனை 5 இருக்குது, 5 1s are 5, 4 5s are 20, ரிமைனிங் 4 டிவைடட் பை 5. அப்போது 4
4 divided by 5. நம்ம இது என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம், மினிட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம், மினிட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், in the above question, in what time can they pass each other if they are moving in opposite direction கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சேம் டைரக்ஷனில் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு பார்க்க போகிறோம். இதே தான் 50. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், 50யும் 40யும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 50 + 40 எவ்வளோ நம்மளுக்கு 90. அப்போது speed is equal to 50 + 40 equal to 90 km/h இருக்கு. இது இங்கே ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆன்சர் செகண்ட்ஸில் இருக்கிறதுனால இதையும் நம்ம வந்து மீட்டர்/செகண்டாக மாற்றிக்கோங்க. அப்போது 90 × 5/18. 18 1s are 18, 18 5s are 90, 5 × 5 25 மீட்டர்/செகண்ட்னு வந்துச்சு. நம்மளுக்கு இப்போ ஸ்பீடு தெரியும். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, டைம் தான் கேட்குறாங்க, இன் வாட் டைம் தான் கேட்குறாங்க. ஸோ t is equal to distance divided by speed. டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு 450 + 350 equal to 850. சாரி 800. 800 divided by நம்மளுக்கு இங்கே ஸ்பீட் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 25. இப்போ 25 1s are 25. 100ல் வந்து 425 இருந்துச்சுன்னா 800ல் 8 × 4 32. அப்போ 32 seconds. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து, a train moving at a speed of 45 meters/s takes 12 seconds to pass a man running at the rate of 5 meters/s in same direction கொடுத்துட்டாங்க. the length of the train in metersனு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது நம்மளை அங்கே ப்ரீவியஸ் ப்ராப்ளம்னா 2 ட்ரெயின் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஒரு ட்ரெயின் ஒரு மேன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சேம் இதை தான் ஃபாலோ பண்ணோம். இப்போ வந்து சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்கிறதுனால இதோட ஸ்பீடையும் ட்ரெயினோட ஸ்பீடையும் மேனோட ஸ்பீடையும் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ரெண்டுமே மீட்டர்/செகண்டில் தான் இருக்குது. அப்போது 45 - 5 = 40 மீட்டர்/செகண்ட் வந்துச்சு. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, லென்த் ஆஃப் த ட்ரெயின். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது, ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் என்ன 40, டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12 seconds ஈக்குவல் டு 8 4 1s are 4. இங்கே 0 இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் 480 மீட்டர். ஓகேவா? இதான் இதோட ஆன்சர். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிங்க, அது ட்ரெயினாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ட்ரெயின் கொடுத்துட்டு ஒரு மேன், இல்லை ஒரு ட்ரெயின் கொடுத்துட்டு ஒரு ஏதோ ஒரு 2 மூவிங் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். அது ட்ரெயினாக இருக்கலாம், காராக இருக்கலாம், ஏதோ ஒன்று கொடுத்துட்டு சேம் டைரக்ஷன்னா அதோட ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷன்னா அதோட ஸ்பீடை வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, அதை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். A train covers a distance in 24 minutes if it runs at 48 km/h. What should its speed be if it has covered the same distance in 60 minutes கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து இவ்வளோ மினிட்ல இவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னா அது வந்து சேம் டிஸ்டன்ஸை 16 minutesல போணுச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகுங்கிறதான் கேட்குறாங்க. அப்போ இங்கே என்ன நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, சேம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ D1 = D2. ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்க போகுது. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஸ்பீடு 1 டைம் 1 = ஸ்பீடு 2 டைம் 2. ஏன்னா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து ஸ்பீடு இன்டூ டைம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 48 இன்ட்டு டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24 = இங்கே நம்மளுக்கு ஸ்பீடு கொடுக்கல, ஸோ S2 தான் கேட்குறாங்க. அதை அப்படியே வச்சுக்கோங்க. டைம் என்ன கொடுத்துருக்காங்க 60. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள்.
4 4s are 16, 12 4s are 48. Again இதை cancel பண்ணிங்கன்னா 4 1s are 4, 4 6 are 24. அப்போ S2 is equal to 12 into 6 எவ்வளோ? 12 6 are 72 kilometer per hour. Sorry. இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதுல இருந்தா நம்ம சேம் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதுதான் நம்ம க்ளூவா எடுத்துட்டு சேம் டிஸ்டன்ஸ்னா D1 D2 ஈக்குவலா இருக்க போகுது. அப்போ அதோட ஃபார்முலா எழுதுறோம். S1 S2 சப்ஸ்டியூட் பண்றோம். S2 T2 சப்ஸ்டியூட் பண்றோம். நம்மளுக்கு S2 தெரியாது. அதை இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? A train covers a distance in 25 minutes if it runs 36 km per hour. In what time can it cover the same distance? இங்கேயும் same distance கொடுத்துட்டாங்க. If the speed is increased by 9 km per hour. அதே தான் D1 D2 ஈக்குவல் வச்சுக்கோங்க. S1 T1 is equal to S2 D2. இதோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. S1 எவ்வளோ? 36 into T1 எவ்வளோ? 25 is equal to S2 என்ன சொல்லியிருக்காங்க? increased by 9 kilometer. ஏற்கனவே 36ல இருக்கு plus 9 kilometer increase ஆகுது into D2 தெரியாது நம்மளுக்கு, அதுதான் கேட்குறாங்க. வாட் டைம் தான் கேட்குறாங்க. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து D2 கிடைச்சிரும். ஓகேவா? அப்போது இதை கேன்சல் பண்ணுங்க. 36 into 25 ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 45 D2ன்னு வரும். ஓகேவா? 5 5s are 25, 9 5s are 45, 9 1s are 9, 9 4s are 36. அப்போ T2 is equal to 4 into 5 20 minutes. ஏன்னா நம்மளுக்கு டைம் மினிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஆன்சரும் மினிட்ஸில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.